திவ்யாவை தூக்கணும் இல்ல தூக்கணும் நினைச்சாலே அவங்க அடிச்சிருவேன் போதுமா? ஆமாண்டா ஆமா, நானாவது அடிக்க கைதான் ஓங்குவேன். அதுக்குள்ள அந்த அண்ணா அடிச்சு தூக்கி போட்டு அவங்கள முத்தி முடிச்சிட்டு இருப்பாரு. ஓகேவா? அந்த அண்ணாவை மீறி திவ்யா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? என்னம்மா பண்றீங்க? பாப்பா திவ்யா வேலை தூக்குவாங்க, நான் எப்படி குடிச்சுக்கிட்ட பாத்தியா? ஏய், அந்த பாய் ஃபேஸ பாரு, ஒரு மாதிரி ரெட்டிஷா இல்ல? உங்களை பிச்சிடும் பிச்சு. அந்த டாபிக்கே வேண்டாம், அமைதியா இருங்க. வேண்டாம், புரிஞ்சுதா? ஏய் பாய், நீ என்ன அவரை பார்க்க கூடாதுன்னு செமினார் போல? அப்படிலாம் இல்ல பாய், ஷாப்பிங் போகணும், அதனால செமினார் போல. நீ ஷாப்பிங்கா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டியா பாய்? நான் போனது ஐஸ்கிரீம் சாப்பிட. உன் லைஃப்ல எனக்கு 1/2 தான்ப்பா வேணும், அதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. அதுவும் என் பாய் கூட சாப்பிடுறதுலதான் இன்னும் கிக் இருக்கு. கெஞ்சி கேட்கிற, அது இப்போ அதை சபையில கேட்காத. உனக்கு நான் பர்சனலா நிஜமா அனுப்பி விடுறேன், போதுமா? அப்போ ஓகே. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். அப்போ வெக்கப்படுறதுக்கு அப்படிதான் நடந்துச்சு, அவளுக்கு வெக்கப்படுறதுக்கான ரீசன் தான் அப்ப கிடையாது. அது என் மானம் மட்டும் இல்ல, உன் மானமும் சேர்த்து போகும். விட்டு ப்ளீஸ், நம்ம ஏதாவது சென்னையில பேசிக்கலாம். இங்க எதுவுமே வேண்டாடி, என் செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, உன் வயிறக்குட்டி, என் புஜ்ஜில, என் பட்டு.